Dear 11th standard CBSE students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In exercise number 1.6, if x and y are two sets such that x has 40 elements, அப்போ x என்ற ஒரு செட் கிட்ட number of elements is 40 elements. X union y has 60 elements. அப்போ number of elements in x union y is equal to 60 elements. And x intersection y has 10 elements. அப்போ n of x intersection y is equal to 10 elements. How many elements does y have? அப்போ y என்ற செட்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது என்பதுதான் உங்களுக்கு क्वेश्चन. அப்போ நம்மளுடைய செட் ஐடென்டிட்டி ஃபார்முலா நீங்க கொண்டு வரலாம். n of xy தான் இங்க இருக்குது. x union y is equal to n of x plus n of y minus n of x intersection y. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா அவங்க கேட்கறது ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ x union y உடைய ஆன்சர் கொடுத்திருக்காங்க பாருங்க 60. n of x உடைய ஆன்சர் இருக்கு பாருங்க 40. n of y உடைய ஆன்சர் நம்ம கிட்ட கொடுக்கல அவங்க, அதனால அதை அப்படியே எழுதிங்க n of y. n of x intersection y, x intersection y இருக்கு பாருங்க, ஆன்சர் is 10. அதுக்கு அடுத்தது 60 is equal to 40 minus 10 பண்ணிடுறேன். 40 கூட minus 10 பண்ணிட்டேன், எனக்கு 30 கிடைச்சிரும். 30 plus n of y plus 30 இந்த பக்கம் அனுப்புங்க. இப்போ 60 minus 30 is equal to n of y. இது மைனஸ் பண்ணீங்கன்னா 30 is equal to n of y. அப்போ n of y தான் கேட்டிருக்காங்க. Therefore n of y, number of elements in y is 30 elements. இதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். Number of elements in y is 30. Okay, thank you.